இந்த வசனத்துல முதலாவது வசனத்துல தான் தேவனார் read, okay? Hebrews 11:1. Faith shows a reality what we hope for it. It is the evidence of things we cannot see. Okay? So இன்னொரு வேர்ஷன்ல ஆரத் அப்படின்னு சொல்லப்படுற அவர் எழுதப்பட்ட அவர் 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 டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு வேத புஸ்தகத்தை வந்து he said something like this. நான் கீழே ஹைலைட் பண்ணி நான் போட்டிருக்கேன். Now faith means that we are confident of what we hope for it, convinced of what we do not see. So இத சொல்றதுக்கு முன்னாடி இது உள்ள போறதுக்கு முன்னாடி we have learned something about human faith and Bible faith, okay? Scriptural faith ni பார்க்க போறோம், அதே போல human faith பார்க்க போறோம். So அப்போ I want to say something like Hebrews 11:1. God is telling us what Bible faith is. அப்படின்னா ஆண்டவர் சொல்லும் போது the Bible, okay, இன்னைக்கு we don't get things directly message from God, but Bible is the source that we have. எப்படி ஆண்டவரோடு பேசுகிறது, ஓகே, கரெக்டா? ஆண்டவரோடு ஒவ்வொரு பேசுது. So that means the Bible is teaching us, correct? Bible is teaching us exactly what the Bible faith is. நான் இன்னைக்கே சொல்லிடுறேன், மனுஷனோட விசுவாசம் என்ன, எப்படி இருக்க போது, வேதத்தோட விசுவாசம் எப்படி இருக்க போது நம்ம கத்துக்க போறோம். ஓகே, பைபிள் tells us that whatever the Bible talks, whatever that we are reading in the Bible, it is all about Bible faith. Amen. அதனாலதான் கீழே எழுதிருக்கேன், now faith means that we are confident. faith என்னன்னா we are confident what we hope for it. என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு we are hoping, okay? say okay, நான் இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், அடுத்தது என்ன நடக்க போகுது, I'm hoping that these things will happen. I'm hoping that I will get a good mark. I'm hoping that I will attain, I will secure a good place. Okay? அப்போ அது வந்து that is your hoping. அது நீ நம்புற, நீ நடக்கும் நம்புற, கரெக்டா? ஆனா என்னன்னா that you are convinced of what we do not see. புரியுதா? நீ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட, அது கரெக்டா இருந்துச்சோ நல்லதா, அது டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஆனா உனக்கு தெரியும், நான் படிச்சது எல்லாத்தையும் எழுதிட்டேன், கரெக்டா எழுதிட்டேன், கரெக்டா மார்க். That means you are convinced by yourself, telling that I will get a good mark. You're convinced with yourself that I will attain a better place, a better job, a better thing. Man, you're convinced of what we do not see. நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் மார்க் உனக்கு இமிடியேட் கிடையாது. You need to wait for at least few months to know the result, or few weeks to know the result, correct? அதே போல you need to be convinced of what we do not see. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் can you able to go back and look onto the papers? No, முடியாது, பார்க்க முடியாது. எழுதுனதுதான் கரெக்ட் பண்ணது ஒரு ஸ்டாஃப் கையில இருக்கு. பட் you have done a job, you have done your duty. நீ செய்ய வேண்டிய காரியம், நீ ஜெபிச்சிட்ட, நீ படிக்க வேண்டிய எஃபர்ட் போட்டுட்ட, நீ 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 முயற்சி எடுத்துட்ட, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ எஃபர்ட் போட்டுட்ட. that is what you have done on the background. But you believed on God and saying that, Lord, I'm going to write it, Lord, I'm going to do it, Lord, you're giving me strength to do it. So that எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் you are convinced. That is what the preacher is saying, right? So we learn about faith, human faith and Bible faith, okay? So அப்போ ஜெனரலைஸா சொல்ல போனா everyone has faith. எல்லாருக்கும், உலகத்துல உள்ள எத்தனை மனுஷனுக்கும் விசுவாசம் உண்டு, கரெக்டா? அது பிலீவரா இருக்கட்டும், நான் பிலீவரா இருக்கட்டும், ஒரு காமன் மேன்ல, ஒரு காமன் பர்சன் லைஃப்ல everyone has faith. அப்போ ஒரு காமன் மேன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லுவான்? I can do it, or I studied, right? I studied, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நான் நல்ல வேலை ஸ்தலத்துல நல்ல எஃபர்ட் போட்டிருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் வரும், கரெக்டா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் வைஸ்ல பார்த்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள் நான் நல்ல மெடிசன்லாம் எடுத்திருக்கிறேன், நான் இதுல இருந்து பலன் அடைவேன். அது ஒரு காமனான சொல்லப்படுகிற, ஒரு மனுஷனால சொல்லப்படுகிற ஒரு காமன் பேஸ்ட் ஆஃப் ஃபெய்த், ரைட்? ஸோ பட் இது எல்லாருக்கும் உண்டு. பட்
what Bible faith teaches about is, it is Hebrew 11:1. God is talking about a scriptural or Bible faith. We need to learn such faith. என்னால முடியும் சொல்றது வேற, கர்த்தர் மூலமாய் செய்கிறது வேற. கரெக்டா? We need to learn Hebrew 11:1 as a Bible faith in a day-to-day basis, right? So Bible faithல என்ன முக்கியமான காரியம்னா, you believe in your heart. இருதயத்தால நீ நம்பணும். இன்னைக்கு தேவன் காணப்படாத காரியத்துல, as we saw about Hebrew 11:1 பார்த்தது போல, the reality of what we hope for. என்ன ரியாலிட்டி எப்படி இருக்க போது இருக்கிற, but I'm hoping that God will do for me. I'm hoping, I'm convinced, totally convinced that கர்த்தர் இதை செய்து முடிப்பார், கர்த்தர் வாய்க்க செய்வார் அப்படின்னு இருதயத்தால நம்ம சொல்ல வேண்டிய காரியமா. That is what Bible faith. But whereas human faith எப்படி இருக்கும் தெரியுமா, it is that you believing based on your feeling, you believing based on your emotion, you believing in your soul that these things will happen, go well. கரெக்டா? நிறைய நேரம் நம்ம வந்து கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், ஆனா sometimes we act in a human faith, ரைட்? எப்படி என்னோட ஃபீலிங் இருக்குதோ அது போல நான் கரெக்டா, நான் எப்படி என்னோட சுற்று வட்டாரத்தில் உள்ள காரியம் எப்படி இருக்கோ, என் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ, என் சரௌண்டிங் எப்படி இருக்கோ, நான் என் கண்களால் பார்க்கிறது எப்படி இருக்கோ, அதை பார்த்து நம்ம வாழ்கிறது உண்டு. So that is why I want you to differentiate what is human faith and Bible faith, right? So அப்போ இன்னைக்கு நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, நான் ஒவ்வொரு சூழ்நிலை மூலமா நான் போகும்போது நான் எப்படிலாம் எனக்குள்ள இருக்க விசுவாசம் எப்படி இருக்கு, என் விசுவாசம் எப்படி இருக்கு, என் விசுவாசம் சம்டைம்ஸ் அவர் லைஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஸ்ட்ரெயிட். கரெக்டா? நம்ம எப்படி ஒரு 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 ஹாஸ்பிட்டல்ல இசிஜி மானிட்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆல்வேஸ் இட் ஃபிளக்சுவேட்ஸ். கரெக்ட்? மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். அதே போலதான் நம்ம விசுவாசமும் sometimes goes up, sometimes it goes down, sometimes it becomes நியூட்ரலா இருந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியும். இசிஜி ரிப்போர்ட்ல ஒரு மானிட்டர்ல பார்த்து இசிஜினா ரிப்போர்ட்ல ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா இட் இஸ் டெட். கரெக்டா? அது அந்த 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 மனுஷனுக்கு ஜீவன் இல்லை. கரெக்ட்? அதே போல உங்க விசுவாசம் நியூட்ரலா இருக்கு. நான் ஆண்டவரை நம்புவேன், என்னையும் நம்புவேன். ஆண்டவரை நம்ம பைபிள்ல சொல்றத நான் நம்புவேன், நான் இந்த என் ஃப்ரெண்ட்ஸையும் நம்புவேன், நான் வேலையை நம்புவேன். கரெக்ட்? அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டெட் ஃபெய்த். ஸோ அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க, எனக்குள்ள என்ன எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கு? வேதத்தின் அடிப்படையில் உள்ள விசுவாசம் இருக்குதா, இல்ல என்னை பிரியப்படுத்துற நான் சுற்றி உள்ள காரியத்தை நம்புற காரியமா இருக்குதா, அதை நம்புறேனா? ஸோ 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 இன்னொரு பைபிள் ஃபெய்த்தை பத்தி பார்க்க போறோம். It is Bible faith that is something like you holding on to the unseen realm of hope. அப்போ you holding on to unseen realm. So unseen realm அப்படின்னா என்ன, யாரும் சொல்ல முடியுமா? What is unseen realm? Anyone knows this? What is unseen realm? சொல்லுங்க சுபண்ணா, மைக் ஆன்ல இருந்துச்சு. மேல இருக்கிற விஷயம், ஹெவன் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பார்க்க முடியாத அதானே அப்படி நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. சரி, ஓகே. unseen எக்ஸாம்பிள். ஓகே, யூ செட் an example. unseen realmனா வான மண்டங்கள் இருக்க வானத்துல எல்லாத்தையும் பார்த்துலாம் நீங்க ஒரு பைனாக்குலர் எடுத்தோ இல்ல ஒரு டெலஸ்கோப் வச்சோ வானத்துல நல்லா ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம். ஆனா வானத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய ஒரு மண்டலம் இருக்கு, ஒரு ரிலம் இருக்கு. அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சுபானா சார். அண்ட் வேறஸ் பூமி கடியிலும் there is an unseen realm. கரெக்டா? நம்ம குழி தோண்டி எவ்வளவு ஆழத்துக்கு வேணா போகலாம், ஆனா அதை காட்டிலும் அதுக்கப்புறம் என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியாது. there's also an unseen realm there, right? சோ அப்ப நம்மளால காண முடியாது இருக்கு. ஓகே, ஒரு விஷயம் இருக்கு, அதாவது வானத்துல இருக்கு, அதாவது இந்த காரியம் இருக்கு,
பட் ஆனா அது எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா பட் ஐ எம் பிலீவிங் தட் ஐ எம் ஹோல்டிங் ஆன் தட் தேர் இஸ் ஹெவன் அபவ். கரெக்ட்? எல்லாருக்கும் தெரியும் மேலான ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் ராஜ்யம் இருக்கு, ஹெவன் இருக்கு, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, த்ரோன் ரூம் இருக்கு. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களால பார்க்க முடியாது. தட் இஸ் வாட் that means you holding on to the unseen realm. you holding on அப்பனா உனக்கு நீ முழுமையா விசுவாசிக்கிற, முழுமையா நம்புற that there is an unseen realm of hope. ஒரு நாள், that is hope சொல்லுவோம், ஒரு நாள் நான் ஆண்டவரை சந்திப்பேன், ஒரு நாள் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்பேன், ஒரு நாள் மேலான ஸ்தலத்துல போய் ஆண்டவரை போய் ஆராதிப்பேன். That it means you're holding on to a realm where that one day that God will bring me to a place of eternity. God will bring a breakthrough in my family. A breakthrough situation will happen in my life. One day that God will give me a blessing in my life. நான் எதிர்பார்க்கிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார். மீன்ஸ் you're holding on to it. கரெக்டா? இது நீ நீ இருதயத்துல முழுமையா நம்புற ஒரு காரியம். ஆனா அதே கீழே பாத்தீங்கன்னா and bringing it into realm of reality. bringing it into realm of reality அப்படின்னா என்ன சொல்றேன்னா, எக்ஸாம்பிள் நான் சொன்னல, வான மண்டலங்கள்ல ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் ராஜ்யம் இருக்கு, ஆண்டவர் ஆராதிக்கிற தூதர்கள் இருக்காங்க, அந்த ஹெவன்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ நம்ம அது வந்து யூ ஹோல்டிங் ஆன். ஓகே, நீ நம்புற அது அங்க இருக்கு அப்படின்னு நம்புற. அப்போ மீன்ஸ் யூ ஆர் பிரிங்கிங் இன் டு தி ரியலம் ஆஃப் ரியாலிட்டி. அப்படின்னா யூ ஆர் பிரிங்கிங், சம்டைம் நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல, we are bringing heaven down into the presence. We are bringing God's presence into my home. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அப்பனா அவரோட பிரசனம் என் வீட்டுல வந்து உலாவட்டும், அவரோட மகிமை வந்து என் வாழ்க்கை உலாவட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் you are bringing that heaven to your house. அப்போ நீ மேலான ஸ்தலத்துல அவர் நம்பி இருக்கிற பாத்தியா, அப்போ நான் நம்புறேன் அது என் வாழ்க்கையில நான் கொண்டு வர போறேன். ஆண்டவரை கொண்டு வந்து என் வாழ்க்கைய ரியாலிட்டியில நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ற காரணமா இருக்கு. முதல் காரியம் we saw that you are holding on whatever that God spoke, and then you're bringing into the realm of reality. Amen. அடுத்த பைபிள் ஃபேத்தை பத்தி பார்க்க போறோம். என்ன ஃபேத்னா, பைபிள் ஃபேத் கேன் பி grown out by the word of God. அதான் நம்ம ரோமன்ஸ்ல நம்ம பார்த்தோம். as the beginning of this learning faith of faith பத்தி பார்க்கும்போது we learned about this. faith comes by hearing and hearing God's word. அதே போலதான் என்னோட விசுவாசம் எப்படி வளரும் அப்படின்னா, வார்த்தையை கேட்க தான் வளரும். கரெக்ட்? so that it means something like you sow something and you reap God's word. Correct? It grows. Faith is something like it grows day by day by day by day. Right? so அப்போ I want to tell an example. இப்போ நம்ம படித்த இந்த காரியத்துல இருந்து I'm going to tell an example. Okay, so நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு லோன் இல்ல ஒரு இடத்துல பண தேவை அப்படின்னு ஒரு சூழ்நிலை மூலமா வருவோம். கரெக்டா? யூ டு பே யோர் எக்ஸாம்பிள், எல்லாரும் காலேஜ் படிக்கும் போது we all get a college loan. கரெக்டா? ஒரு சில பேர் you get a distinction, you can able to do அது வேற விஷயம். It is I'm giving an example of taking a loan and buying it and doing it. Okay, so அப்போ பார்க்கும்போது அப்போ ஒரு லோன் எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் எடுக்க போறான் அப்படின்னா, how do he plan? அப்படின்னா என்ன பிளான் பண்ணுவோம்னா, நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் என்னால ஏர்ன் பண்ண முடியும், என்னால சேவ் பண்ண முடியும், என்னால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், என்னால அதிகமா வேலை செஞ்சு இந்த காரியத்தை என்னோட லோனை இல்ல என்னோட பினான்சியல் திங்ஸை கட்டுப்படுத்த முடியும், இல்ல பிளான் பண்ண முடியும்
அப்படின்னு பண்ணுவோம். ஸோ வி டூ லாட் ஆஃப் பிளானிங் ஒர்க்ஸ். இது வந்து ஒரு ஹியூமன் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். Human faith, okay? Human faith. I earn, I save. I work hard, I will get a better job, a better salary. I studied well, I will get a good job. இதெல்லாம் வந்து human based of faith. So Bible faith என்ன சொல்லுது அப்படின்னா, Bible faith is something like பைபிள் ஃபெய்த். அதாவது பைபிள் ஃபெய்த் அப்படின்னா வேதத்தை படிக்கும் போது விசுவாசம் என்ன இந்த லோனை பத்தியோ இந்த ஃபினான்ஷியல் பத்தியோ சொல்லப்படுதுன்னா, Bible faith something, faith in God gives you an assurance that he is my provider. அப்பனா that means when you are reading God's word, God gives you an assurance. ஆண்டவனோட பேசுவார். வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் சொல்வார், நான் தான், I am your provider. Of course you need to pay your debts on time. You need to pay your college fees on time. You need to do things on time. Yes, you will know by heart because you have got it. But when you are holding on to God, when you are asking on God, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் நம்புறேன், இந்த வர எனக்கு உதவி செய்யுங்க, பிலீவ் பண்ணுவேன், இந்த காரியத்தை கொண்டு இந்த காரியத்தெல்லாம் மேற்கொண்டு வரதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் கூட பேசும்போது எப்படி சொல்லுவார்னா, that he gives an assurance that he is my provider. இது நம்ம கத்துக்க வேண்டியது. Amen. It is not by your own effort. Of course, you need to work hard, you need to pay for it, you have to plan something, how to do your financial things, correct? But God put a baseline in your life telling so that he is your provider. It is an assurance why God gives. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம Hebrew 11ல Bible faith is something like evidence of things we don't see in natural life. இது நீ இந்த விசுவாசத்தை நீ பார்க்க முடியாது. But in underlying moment, you will know in your heart that he is your provider. He will do things when a time needs. உனக்கு தேவை எப்படி இருக்கு, எப்போன்னு தேவைன்னு ஆண்டருக்கு தெரியும். ஆண்டு அதை கேட்பதாக ஆண்டு அந்த காரியத்தை செய்வார். நீ அதுக்கு முயற்சி எடுக்கணும் அவசியம் இல்லை, நீ அதை சர்வே பண்ண அவசியம் இல்லை. But what you need to do is simply that you trusting on God, you asking God, that you tell God, Lord, you are a provider, right? So அடுத்த ஒரு example I want to tell you. So many people face this, okay? ஒரு sickness இல்ல ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, okay? Physical strength, okay? ஒரு physical strength, பிசிக்கலா ஒரு சரீரம் நல்லதா இருந்திருக்கும், ஆனா உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசிக்கல் லைஃப்ல எதுவுமே செய்ய முடியாது. ஒரு லேசினஸ் இருக்கலாம், இல்ல ஒரு வீக்னஸ் இருக்கலாம், ஒரு பெயின் இருக்கலாம். பட் யுவர் ஹியூமன் ஃபெய்த் என்ன ரியாலிட்டி சொல்லுன்னா, யூ ஆர் வீக். நீ 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 படுத்திருக்க, உன்னால செய்ய முடியாது. எஸ், நீ கொஞ்சம் நல்ல மெடிசன் எடுத்தனா நீ இந்த காரியத்தை மேற்கொண்டு நல்ல ஒரு இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு ஸ்ட்ரென்தன் ஆக. இது வந்து it is a human feeding faith. But you know what is God's faith in this, right? ஒரு வசனம் இருக்கு, right? Psalms 27:1 it says, the Lord is my strength of my life, of whom shall I be afraid? So as you're reading the scripture, you know what, நீ இந்த வசனத்தை எடுத்து விட்டு ஆண்டுட்ட அதிகமா நீ ஆண்டுட்ட கேட்டு படிக்கும் போது what happens, that you will start confessing over your life, telling that my God is my strength of my life. நான் எதுக்கு பயப்படணும்? Why should I be afraid of my sickness? Why should I be afraid of my weakness? Why should I be afraid of these problems in my life? But you will start confessing in your life, telling that my God is my strength. My God is my strength of my life. You will start declaring. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீ வேதத்தை படித்தா மட்டும் தான் நடக்கும். நீ வேதத்தை சும்மா படிச்சா நடக்காது. அது நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னது போல, எஃபிஷியன்ஸ் பிரேயர்ல பண்ணது போல, you need to have the spirit of wisdom and spirit of revelation. அந்த தேவனிடத்துல இருந்து ஞானமும் தேவனிடத்துல இருந்து வெளிப்பாடுகள் இருந்து நீ ஜெபித்து ஆண்டுகிட்ட கேட்டு நீ பைபிளை படிக்கும் போது, that is the place where the Holy Spirit will prompt you this in your heart, that he is your strength.
of your life. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. உன் சூழ்நிலை பார்த்து பயப்படாத. But rather, he will start repeatedly telling you that he is your strength. அப்பனா on this sickness, on this low moments, your faith starts to stir up. You will start holding on to God's word. நான் சொன்ன காரியம், remember this, of unseen reality. You will start holding on to the unseen reality, unseen realm of hope. அது மட்டும் இல்ல, அந்த நொடியில இருந்து what you will do, you will act on it. That means you are bringing it into the realm of reality. Yes, you are sick. Yes, you are in a low moments. You are tired, you are lazy, you are weak. Yes, but on that moment, you will start acting on the word of God. There comes a new strength that comes on that places. அது எப்படி நடக்கும்? As by reading and meditating God's word. Amen. வேதத்துல இருந்து can we just recap from what we learned last week? In the Genesis 15 5 and 6 we read last week, right? அப்ப படிக்கும் போது ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம் தான், ஆண்டவர் எனக்கு சந்ததின்னு ஒண்ணு பெருசா இல்ல. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, verse 5ல இருந்து, the Lord took Abraham outside and said to him, அவன் இருக்கிற இடத்துல இருந்து, அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து, வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணா, வெளியே கொண்டு வந்தாராம். And God showed this, look up into the sky and count the stars if you can, at how many descendants you will have. இந்த இடத்துல I want to show you something, tell you, you can't count the stars. நம்ம யாருனாலையும் வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ண முடியாது. வானம் எவ்வளவு பெருசுன்னு கவுண்ட் பண்ண முடியாது. இன்னைக்குள்ள காலகட்டத்துல மேபி you can measure, you can see how big is the atmosphere, how big is the sky, technology wiseல பண்ணிருக்கலாம். ஆனா அந்த நாட்கள்ல அதெல்லாம் கிடையாது. வானம் எவ்வளவு பெருசு தெரியாது, வானத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, look up to the sky and count the stars if you can. If you can, நாள முடிஞ்சா வானத்தையும் வானத்துல நட்சத்திரையும் கவுண்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி God is giving a challenge to Abraham. But அந்த வசனத்துல 5வது வசனம் கடைசியில பாத்தீங்கன்னா, that is how many descendants you will have. Did you see this? You will have. அப்படின்னா God gives an assurance here in this place. God gives an assurance that you will have. Yes, your unseen realm is nothing. ஒண்ணுமே பார்க்க முடியல. அவன் ரியாலிட்டி எப்படின்னு தெரியல. ரியாலிட்டி என்ன நினைக்கிறான்னா, எனக்கு சந்ததி இருக்காது, வேற ஒரு சந்ததியை நான் உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஆபிரகாம். ஆனா ஆண்டு இந்த இடத்துல அந்த நொடியில அந்த தருணத்துல என்ன பண்றான்னா, God is giving an assurance, telling you will have as much as descendant. எவ்வளவு பெருசா வானங்கள், எவ்வளவு நட்சத்திரங்கள், அந்த அளவுக்கு God said he's going to multiply it. You know what happened? Verse 6ல பாக்குறோம், Abraham believed the Lord. அப்பனா ஆண்டவர் பேசின காரியத்துல இருந்து Abraham faith was started to build on it. அதான் ஆண்டவர் சொல்றாரு, the Lord counted him as righteous because of his faith. அந்த நொடியில இருந்து his faith started to stir up, his faith started to grow. Yes, அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு இன்னும் இல்லை, he was still waiting for God to bring Isaac into his life. Yes, but ஆனா அந்த நொடியில இருந்து his faith started to build up. இன்னைக்கு அதே போலதான், we don't see the reality, we don't want to see, we don't have a human faith, but we need to build up, grow up our Bible faith. Hebrews 11:1 படிச்சது போலதான், faith shows the reality of what we hope for it. It is the evidence of things we don't see.
But you need to be convinced, as we learned earlier. You need to be convinced of what Bible say. நீ வசனத்தை படிக்கும் போது ஆண்ட ஒரு காரியத்தை மூலமாய் பேசுறாரு அப்படின்னா, you need to be convinced in your heart that he is going to do it. அதனாலதான் ஆபிரகாம் அதே போலதான், he was fully convinced that God is going to bring Isaac into his life. இன்னைக்கு the Isaac is ready. Isaac is ready. Isaac is ready. If you believe that God will bring Isaac a bigger blessing, if you believe இந்த ராத்திரி வேளை, when you tell to the Lord, ஆண்டவரே, I'm fully convinced, நீங்க என்னெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, என்னெல்லாம் நீங்க செய்வேன்னு சொன்னீங்களோ, I'm convinced. Yes, I don't see, yes, I don't hear, yes, I don't feel it. இதெல்லாம் healing, feeling, the seeing, emotions, அதெல்லாம் I said earlier, it is all human faith. Human faith. We don't want to have human faith. We don't want to move by human faith, right? But we need to act on Bible faith. We need to act and live a life of Bible faith, believing it in our heart, believing it in a day-to-day basis, believing as I'm reading the word. அப்பனா எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து இது பேசுறாங்க, அதை பிலீவ் பண்ற இல்ல யாரோ எனக்கு ஜெபித்து இந்த காரியம் நடக்க சொல்றாங்க, அது நான் பிலீவ் பண்ண தேவையில்லை. Yes, it is for encouragement. Yes, it's true, but you need to have a scriptural faith. மனுஷன் வாக்கு கொடுத்தான், மனுஷன் என் வாழ்க்கையில நடக்க சொன்னா, இல்ல. Yes, they would have probably prayed for you. Yes, true. ஆனா வேதத்தின் அடிப்படையில உனக்கு ஆண்டவர் பேசினாரா? அது உங்களோட பேசினதுக்கு அப்புறம் எடுத்து நீங்க ஜெபித்தீங்களா? இன்னைக்கு God wants you to believe completely on your heart, not relying on your feelings, not relying on your emotion, not relying on your eternal things. பார்க்கறத வச்சோ கேட்கறது அதை வச்சு நம்ம ஆண்டு எதிர்பார்க்கல. அதான் நம்ம பார்க்கிறோம் Hebrews 11:6ல, faith has to please God. Amen. So இன்னைக்கு can your faith can please God? இன்னைக்கு உன்னோட விசுவாசம் மூலமா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியுமா? இன்னைக்கு ஆபிரகாம் பத்தி இந்த நாள் வரையும் நம்ம பேசுறோம். ஏன்னா he was counted as righteous before the Lord because of his faith. இன்னைக்கு your faith, when you hold on to God, ஆண்டு நம்பி நீ வாழ்க்கையை நடந்தீங்கன்னா, your generation will start speaking. எனக்கு இப்பேற்பட்ட நபர் என் குடும்பத்துல இருந்தாங்க, அவங்க ஆண்டரை விசுவாசிச்சாங்க, அவங்க ஆண்டருக்குள்ள நடந்தாங்க, அவங்க ஆண்டரோட இடைப்பட்டு நடந்தனாலதான் இன்னைக்கு நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி they will start giving testimonies. இன்னைக்கு ராத்திரி வேளையில can we all close our eyes and tell to the Lord, I don't want to move based on the feelings, based on the emotions, based on what I hear, what I see, Lord, but I need to believe whatever the Bible says. அன்றைக்கு வாழ்க்கையில நான் படிக்கிற வசனத்துல இருந்து, வார்த்தை தியானிக்கிறதுல இருந்து எனக்குள்ள அந்த வார்த்தை வந்து கிரியேட் செய்யட்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில புடமிடட்டும். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில வந்து வெளிப்படட்டும். இந்த வசனத்து நிமித்தமா எனக்குள்ள விசுவாசம் கட்டப்படட்டும். Lord, faith comes by hearing and hearing the word of God ன்னு சொன்னீங்களேப்பா. We want to hear more from you, Lord. ஒரு வாட்டி கேட்டுட்டு போகிற அளவுக்கு இல்லப்பா, அனுதினமும் அந்த வார்த்தை என்னோட பேசின காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் பேசி என்னை வாழ்க்கையை விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. It is our faith, our life, our Christian life has to be built on faith of God, not on feelings, not on emotions, not on the exterior things, Lord, external things, Lord. But Lord, we want to be built on the word of God, the solid word of God, oh Father. Reba kala shikaramala handarabudi antaraba. ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையால எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துறோம். ராத்திரி வேளையில இந்த வசனத்தினால எங்க வாழ்க்கை கட்டப்படட்டும். எப்படி ஒரு பில்டிங் கட்டப்படுதோ அதே போல என் வாழ்க்கையும் கட்டப்படட்டும்.
என் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படாம அதே இடத்துல இருக்குன்னா that is something wrong, the things that I'm doing, Lord. என் வாழ்க்கையில அதே நிலைமையில அதே காரியத்துல அதே இடத்துல விழுந்து போற அதே சூழ்நிலையில இருந்து நான் தடுமாறி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்துட்டு தடுமாறி இருக்கிறேன்னா something wrong, Lord. Lord, help me to find which place I'm struggling in, which place I'm lacking on. நான் வசனத்தை கேட்கறதுக்கு நான் குறைவுள்ளவனா இருந்தேன்னா அதிகமாய் வசனத்தை கேட்க வைங்க. ஒருவேளை நான் பைபிள் படிக்கிறதுல குறைவுள்ளவனா இருந்தேன்னா பைபிள் அதிகமாய் தியானிக்க வைங்க. வேதத்துல இருந்து ஒரு பிரியம் உண்டாகட்டும். வசனம் படிக்கும்போது பிரியம் உண்டாகட்டும். ஆண்டவனோடு பேச பிரியம் உண்டாகும். அது வசனம் ஒண்ணும் புரியல சொல்றது காட்டிலும் அது வசனத்தை படிக்கும் போது ஆண்டவனோடு பேசுறதா, ஆண்டவன் பகல் உட்கார்ந்து என்னோட கூட பேசுறா, அப்பேற்பட்ட அனுபவங்கள் உண்டாகட்டும் அப்பா. லார்ட், வசனத்திலிருந்து ஒரு வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். வசனத்திலிருந்து ஒரு 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 ஜீவன் உண்டாகட்டும். ஒரு நதி உண்டாகட்டும். வாழ்க்கை வெளிச்சம் உண்டாகட்டும் அப்பா ராஜா. அவையாவரே ராத்திரி வேளையில எங்களோடு எங்க வாழ்க்கையில வெளிப்பட போறதுக்காக நன்றி செலுத்துறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.